ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷால்லா 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தஹஜ்ஜுத் தொழுகையின் சிறப்பு தான் பார்க்க போகிறோம். 20 பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். ஃபர்லான தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து வந்து தஹஜ்ஜுத்து. இரண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கபூரில் இருக்கவங்களுக்கு வந்து ஒளி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து ஒளி உண்டாகுகிறது என்று வந்து சொல்கிறாங்க. முகத்தில் அழகான ஒளி உண்டாகுகிறது என்று சொல்கிறாங்க. நாலாவது ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா நோய்களும் நிவாரணம் அடைகிறது என்று சொல்கிறாங்க. ஐந்தாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இருதய நோயை விட்டு பாதுகாக்கிறது. ஆறாவது ஒன்று சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. 7 வந்து அமல்களில் இக்லாஸ் உண்டாகிறது. 8 வந்து எந்த கண்ணும் பார்த்திராத எந்த உள்ளமும் சிந்தித்திடாத நியமத் வந்து அல்லாஹ் தாலா அளிப்பான். 9 பார்த்தீங்கன்னா பாவக்காரியங்களை விட்டு தடுக்கிறது. 10வது ஒன்று பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கிறது. 11 பார்த்தீங்கன்னா இல்மில் பிரகாசம் உண்டாகிறது. 12 மனதை விசாலமாக்குகிறது. 13 பார்த்தீங்கன்னா ஆயுளை அதிகரிக்கிறது. 14 பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் கண்ணாடி மாளிகை கிடைக்கும். அதன் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளவர்கள் தெரிவார்கள், வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவர்கள் தெரிவார்கள். 15 பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துல ஒரு மரம் உள்ளது, அதன் மேல் பட்டாடை வெளியாகின்றனர், அதன் அடியில் யாக்குத் என்னும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும். அந்த குதிரையில் தஹஜ்ஜுத் தொழுகையாளி தாம் நாடிய இடத்திற்கெல்லாம் செல்லலாம். அடுத்தது 16 பார்த்தீங்கன்னா உள்ளமும் நாவும் ஒன்றடைகிறது. 17 பார்த்தீங்கன்னா தஹஜ்ஜுத் தொழுகையை நிறைவேற்றுதல், நோன்பு நோற்றுதல், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தல், தீனின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுதல், மேலும் அமல்களை நிறைவேற்றுபவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் பறக்கும் குதிரையை அளிப்பான். 18 எவர் ஒருவர் தொடர்ந்து தஹஜ்ஜத்தை நியமமாக தொழுது வருவாரோ அவர் அல்லாஹுவின் நேசராக வழியிலாக மரணம் அடைவார். அல்லாஹுடைய நேசருக்கு பயம் என்பது கிடையாது, மேலும் கவலைப்படவும் மாட்டார்கள். தஹஜ்ஜத் தொழுது வருபவர்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த தொழுகையை 2 ரக்காயத்தாக எவ்வளவு வேண்டாலும் தொழுது கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்றால் இத்தொழுகையை நான் கட்டாய கடமையாக ஆக்கியிருப்பேன் என்று. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை தினமும் தொழுது இதில் இருக்க நன்மையெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் மட்டும் நன்மையை தேடிக்காம உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் இதை சொல்லி இதில் இருக்க நன்மையை அவங்களும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.